Class 8th Standard Supplementary Unit 1 The Women on Platform 8 written by Ruskin Bond. அந்த supplementary ரீடரை நம்ம பார்க்க போகிறோம். First section 1. It was my second year at boarding school and I was sitting on platform number 8 at Ambala station waiting for the northern bound train. செகண்ட் இயர் ஒரு சின்ன பையன், அந்த பையன் வந்து போர்டிங் ஸ்கூலில் படிக்கிறான். போர்டிங் ஸ்கூல்னால் என்னென்னா ஹாஸ்டலில் படிக்கிறான், அதுதான் போர்டிங் ஸ்கூல். ஹாஸ்டல் அட்டாச்சு ஸ்கூலில் படிச்சிட்ருக்கான். ரயில்வே ஸ்டேஷனில் பிளாட்ஃபார்ம்ஸாக இருக்கும். அதில் 8 நம்பர் பிளாட்ஃபார்மில் அம்பாலா ஸ்டேஷன், அந்த இடத்துல he was waiting. I think I was about 12 at that time. அப்போ அவனோட வயசு 12. My parents considered me old enough to travel alone and I had arrived by bus at Ambala early in the evening. அவங்க அப்பா அம்மா பரவாயில்ல அவன் தனியாகவே போய்கிட்டோம். யூஸ்வலாக வந்து அப்பா அம்மா கொண்டுட்டு வந்து விட்டுட்டு போவாங்க இல்லையா. ஆனால் அவங்க அப்பா அம்மா என்ன நினச்சிட்டாங்க, இந்த பையன் வந்து பெரிய பையன், ஸோ வந்து அவன் தனியாகவே ட்ராவல் பண்ணி போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. ஸோ இந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், அவங்க ஊர் அம்பாலாக்கு பக்கத்தில் வேற ஒரு ஊர். ஸோ அந்த இதில் ஊர்லேருந்து பஸ்ஸில் கிளம்பி இங்கே அம்பாலாவில் ரயில்வே ஸ்டேஷனில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கான். Now there was a wait till midnight before my train arrived. மிட்நைட்டே ஆயிடுச்சு. மிட்நைட்னா நடுராத்திரி ஆயிடுச்சு. ஈவினிங்லேருந்து வெயிட் பண்ணுறான். Most of the time I had been pacing up and down the platform, browsing at the bookstall or feeding broken biscuits to stray dogs. Trains came and went and the platform would be quiet for a while, and then when a train arrived it would be an inflow of heaving, shouting, agitated human bodies. எவ்வளோ நேரம் வெயிட் பண்ண முடியும்? அந்த ஸ்டேஷனில் நிறைய ட்ரெயின் வருது போகுது. ஸோ இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான், அதை வேடிக்கை பார்க்குறான். அப்புறம் அங்கே புக் ஸ்டாலில் போய் நின்று வேடிக்கை பார்க்குறான். பிஸ்கெட்ஸ் வந்து டாக்ஸுக்கு போடுறான். அப்புறம் ட்ரெயின் வரும்போது போகும்போது பீப்புளெலாம் வந்துட்டு போகிறாங்க, ஷவுட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஒரு கூட்டம், அப்படியே கூட்டமாக வர்றாங்க மக்கள். அதெல்லாம் அவன் என்ன பண்ணுறான், வேடிக்கை பார்க்குறான், பார்த்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கான். As the carriage doors opened, a tide of people would sweep down upon the nervous little ticket collector at the gate, and every time this happened, I would be caught in the rush and swept outside the station. கூட்டமாக என்ன பண்ணுறாங்க, பீப்புள் வராங்க. வரப்போ அப்படியே இவனையும் சேர்த்து தள்ளிட்டு போயிடுறாங்க. தள்ளிட்டு போயிட்டு அந்த ஸ்டேஷனுக்கு அவுட் சைட் போயிடுறான், திருப்பி உள்ளே வரான். Now tired of this game and of ambling about the platform, I sat down on my suitcase and gazed dismally across the railway. ஸோ கொஞ்ச நேரம் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படின்னு டைம் பாஸ் பண்ணிகிட்டு இருக்கான். போர் அடித்து போயிட்டு சூட்கேஸில் வந்து என்ன பண்ணிக்கிறான், அவனோட சூட்கேஸில் உட்காந்துடுறான். Trolleys rolled past me and I was conscious of the cries of the various vendors, of the men who sold curds and lemon, the sweet meat. ட்ராலிஸ்னால் என்னென்னா அந்த வச்சு தள்ளிட்டு போவாங்க இல்லையா, தட் இஸ் கால்ட் அஸ் ட்ராலிஸ். அவன் வந்து அப்புறம் வெண்டர்ஸ்னால் யாருன்னா அங்கே வந்து விற்பாங்க பாருங்கள், கேர்ட்ஸு லெமன்ஸ். கேர்ட்ஸ்னால் என்னென்னா தயிர், லெமன், ஸ்வீட் மீட் இதெல்லாம் விற்கிறாங்க. அவங்களோட சத்தம்லாம் கேட்குது. செல்லர், the newspaper boy, but I had lost interest in all that went on along busy platform and continued to stare across the railway tracks, feeling bored and little lonely. ஈவினிங்லேருந்து வெயிட் பண்ணுறான் இல்லையா, அதனால் கொஞ்சம் நேரத்துக்கு மேலே போர் அடிக்கும். ஒரு ½ an hour பார்க்கலாம், அதுக்கு மேலே என்ன ஆகிடும், போர் அடிக்கும். Are you alone, my son? asked a soft voice close behind me. அப்போ ஒருத்தவங்க பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க, Are you alone, my son? asked a soft voice close behind me. தனியாக உட்காந்துட்ருக்க? I looked up and saw a woman standing near me. She was leaning over and I saw a pale face and dark kind eyes. She wore no jewels and was dressed very simply in a white saree.
பார்க்குறப்போ ஒரு உமன் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்படி அந்த இதில் வந்து சாஞ்சு நின்றுட்டுருக்காங்க. பேல் ஃபேஸ், கொஞ்சம் வெளுத்த மாதிரி ஒரு ஃபேஸு, டார்க் கைண்ட் ஐஸ். அவங்க கண்ணு பார்க்குறப்பே எப்படி இருக்குது, ரொம்ப அவங்க கைண்ட், ரொம்ப அன்பானவங்களாக தெரியுறாங்க. நோ ஜுவல்ஸ், அவங்க கழுத்தில் எந்த நகையும் இல்லை. அண்ட் வாஸ் ட்ரெஸ்ட் வெரி சிம்பிளி இன் ஒயிட் சாரீ. வெறும் ஒரு ஒயிட் சாரீ மட்டும் கட்டிட்டு நின்றுட்டுருக்காங்க. எஸ், ஐ am going to school, I said and stood up respectfully. She seemed poor, but there was a dignity about her that commanded respect. ஆமாம், எஸ், ஐம் கோயிங் டு ஸ்கூல், நான் ஸ்கூலுக்கு போகிறேன். ஆனால் அவங்க பார்க்கும்போதே ரொம்ப புவர், ஏழையாக தெரிஞ்சாங்க. பட் ஒரு டிக்னிட்டி, ரொம்ப வந்து ஒரு கண்ணியமாக நல்லவங்க அப்படின்னு தோணுச்சு. அவங்கள பார்த்தாலே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், மரியாதை. I have been watching you for some time, she said. Didn't your parents come to see you off? ஏன் நான் ரொம்ப நேரமாக பார்த்துட்ருக்கேன், உன்னோட பேரண்ட்ஸ் உன் கூட வரலையா, தனியாக வந்திருக்கியா அப்படின்னு கேட்குறாங்க. I don't live here, I said. I had to change trains anyways. I can travel alone. நான் இந்த ஊர் கிடையாது, வேறு ஊர்லேருந்து வரேன். நான் இங்கேருந்து என்ன ஆகணும், நான் ட்ரெயின் சேஞ்ச் பண்ணி போகணும். ஆனால் நான் தனியாக ட்ராவல் பண்ணிப்பேன், அதனால என் பேரண்ட்ஸ் என் கூட வரலை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறான். I'm sure you can, she said. And I liked her for saying that. And I also liked her for the simplicity of her dress and for the deep, soft voice. Sure, நீ தனியாக போயிடுவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போதே ரொம்ப சிம்பிளாக இருக்காங்க, அவங்களோட வாய்ஸ் எல்லாமே அவனுக்கு பிடிச்சிருக்கு. அந்த செரினிட்டி ஆஃப் ஹர் ஃபேஸ், அதே போல் செரினிட்டி அப்படின்னா ஒரு அமைதி. அவங்க ஃபேஸை பார்க்கும்போது எப்படி இருக்கு, ரொம்ப ஒரு அமைதியாக இருக்கு. Tell me, what is your name? She asked. சரி, உன்னோட பேர் என்ன சொல்லு. அருண், I said. And how long do you have to wait for your train? எவ்வளோ நேரமாக நீ வெயிட் பண்ணிகிட்ருக்க? About an hour, I think. It comes at 12 o'clock. ஒரு மணி நேரமாக வெயிட் பண்ணுறேன், 12 o'clock தான் ட்ரெயினே வரும். Then come with me and have something to eat. அப்படின்னா வா, போய் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரலாம். I was going to refuse out of shyness and suspicion, but she took me by hand and then I felt it would be silly to pull my hand away. நான் ரெஃப்யூஸ் பண்ண போகிறேன், ஷைனஸ் எப்படி போடுற புதுசாக ஒரு ஆள் கூட அப்படின்னு. பட் அவங்க என் கை பிடிச்சி என்ன பண்ணுறாங்க, என்ன கூட்டிகிட்டு போகிறாங்க. She took a coolie to look after my suitcase and then she led me away down the platform. கூலிஸ் நிறைய அங்கே போயிட்டுருப்பாங்க இந்த சூட்கேஸ் இருக்கிறதுக்கெலாம். அவங்கக்கிட்ட சொல்லிவிட்டு இந்த சூட்கேஸ் பார்த்துக்கோங்கன்னு சொல்லிவிட்டு she took away me, என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. Her hand was gentle and she held mine neither too firmly nor too lightly. ரொம்ப ஜென்டிலாக கைப்பிடிச்சு என்னை கூட்டிகிட்டு போகிறாங்க. I looked up at her again. She was not young and she was not old. She must have been over 30, but she has been 50. I think she would have looked much the same. அவங்க என்ன ஒரு 30 years இருக்கலாம், ஆனால் 50 years மாதிரி தெரிஞ்சாங்க. ஸோ அவங்க கூட நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன், எங்கும் கிடையாது, ஓல்டும் கிடையாது, அவங்க கூட நான் போகிறேன். She took me into the station dining room, ordered tea and samosas and jalebis. And at once I began to talk and take a new interest in this kind man. அவங்க எனக்கு டீ, சமோசா, ஜிலேபிஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணாங்க. உடனே இவ்வளோ கைண்டாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. The strange encounter had little effect on my appetite. இந்த மாதிரி ஒரு என்கவுண்டர் அப்படின்னா என்னென்னா, இங்கே ஒரு ப்ரீஃப் மீட்டிங் அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நேரம் நான் அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்ததில் எனக்கு appetite, பசியே வந்துருச்சு. I was a hungry school boy and I ate as much I could in an as polite as manner as possible. ரொம்ப நான் சின்ன பையன் இல்லையா, ஸோ பொலைட்டாக நான் அமைதியாக உட்காந்து என்ன பண்ணுறேன், ஹங்க்ரி, ரொம்ப லேட்டாக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான், ஸோ பசியும் இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன், நல்லா நான் சாப்பிட்டுட்டேன். She took obvious pleasure in watching me eat and I think it was a food that strengthened the bond between us and cemented our friendship for under the influence of the tea and sweets.
இந்த பாண்டு தான் வந்து எங்களை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணுச்சு. திஸ் இஸ் அ பாண்ட். இந்த மாதிரி அவங்க எனக்கு வாங்கி கொடுத்தது பண்ணது வந்து என்ன இருந்துச்சுன்னா, எனக்கும் அவங்களுக்கான ஒரு பாண்ட் அப்படின்னா ஒரு தொடர்பை வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணுச்சு அப்படிங்கிறாங்க. I began to talk quite freely and told her about my school, my friends and my likes and dislikes. கொஞ்சம் கொஞ்சமாக நான் அவங்களோட மிங்கிள் ஆகி என்ன பண்ணுறேன், என்னோட லைக்ஸ் டிஸ்லைக்ஸ் எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். She questioned me quietly from time to time but preferred listening. என்ன கொஷின் பண்ணுறாங்க, அவங்க நிறைய கொஷின் பண்ணாங்க, ஆனால் நான் பேசுகிறதையும் அமைதியாக கேட்டாங்க. She drew me out very well and I had soon forgotten that we were strangers. சீக்கிரமாகவே நம்ம ஸ்ட்ரேஞ்சர்ஸ், ஏன்னா எனக்கு அவங்க தெரியாது இல்லையா, அப்போ அவங்க எனக்கு ஸ்ட்ரேஞ்சர் அப்படிங்கிறது மறந்தே போயிடுச்சு. பட் ஷி டிட் நாட் ஆஸ்க் மீ அபவுட் மை ஃபேமிலி ஆர் வேர் ஐ லிவ்ட். ஆனால் என்னோட ஃபேமிலியை பற்றி மட்டும் அவங்க கேட்கவே இல்லை. அண்ட் ஐ டிட் நாட் ஆஸ்க் ஹர் வேர் ஷி லிவ்ட். நானும் அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்கவே இல்லை. ஐ அக்செப்டட் ஹர் ஃபார் வாட் ஷி ஹேட் பீன் to be a quite kind gentle woman who gave sweets to a lonely boy on a platform. நான் எப்படி அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன், ஒரு குவைட் உமன், ஒரு அமைதியான உமன், ஜென்டிலான உமன், ஒரு தனியாக நின்றுட்டுருக்கிற பையனுக்கு என்ன கொடுத்தாங்க, பிளாட்ஃபார்மில் ஸ்வீட்ஸு இதெல்லாம் ஆஃபர் பண்ணாங்கன்னு மட்டும் நான் அவங்கள அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். After about half an hour, we left the dining room and began walking back along the platform. Half an hour ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் டைனிங் ரூம்லேருந்து வெளியில் வந்தோம். An engine was shunting up and down beside platform number 8. And as it approached, a boy leapt off the platform and ran across the rails, taking a shortcut to the next platform. He was at a safe distance from the engine and there was no danger unless he had fallen. But as he leaped across the rails, the woman clutched my arm. ஒரு பையன், நாங்கள் வந்து டைனிங் ரூம்லேருந்து வெளியில் வந்தப்போ அங்கே வந்து ஒரு இன்ஜின் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு, ஷண்டிங் அப் அண்ட் டவுன், அந்த சத்தம் கேட்டுருக்கும் இல்லையா சவுண்டு. அப்போ ஒரு குட்டி பையன் என்ன பண்ணுறான்னா, நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்முக்கு அந்த ரயில்ஸ் வழியாக க்ராஸ் பண்ணி, அந்த ட்ராக் இருக்குமே அது வழியாக க்ராஸ் பண்ணி ஓடுறான். அதை பார்த்தோன்னே இந்த லேடி என்ன பண்ணாங்க, கிளச் மை ஆர்ம், என் கையை பிடிச்சிக்கிட்டாங்க, எங்கே நான் ஓடிடுவேணுன்ட்டு. ஹர் ஃபிங்கர்ஸ் டங் இன்டு மை ஃப்ளஷ், அப்படியே டைட்டாக என்ன பண்ணிக்கிட்டாங்க, பிடிச்சிக்கிட்டாங்க. அண்ட் ஐ வின்ச்ட் வித் பெயின், எனக்கு பெயின் வர அளவுக்கு கையை அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்டாங்க. ஐ காட் ஹர் ஃபிங்கர்ஸ் அண்ட் லுக்ட் அப் அட் ஹர் அண்ட் ஐ saw a spasm of pain and fear and sadness pass across her face. அப்படி பிடிச்சிட்டப்போ நான் அவங்க ஃபேஸை பார்த்தேன். ஏதோ ஒரு பெயின் இருந்தது, ஃபியர், ஒரு பயம், sadness அவங்க ஃபேஸில் தெரிஞ்சுது. She watched the boy as he climbed out other platform and it was not until he had disappeared in the crowd that she relaxed her hold on my arm. அந்த பையன் அந்த ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணி அந்த சைடு போக வரைக்கும் என் கையை அவங்க என்ன பண்ணவே இல்லை, விடவே இல்லை. She smiled at me reassuringly and took my hand again, but her fingers trembled against mine. ஆனால் அவங்க போக வரைக்கும் விடவே இல்லை. அது போனதுக்கப்புறம் தான் என் கையை என்ன பண்ணாங்க, விட்டாங்க. ஆனால் அவங்களுடைய ஃபிங்கர்ஸ் வந்து கொஞ்சம் நடுங்கிற மாதிரியே இருந்துச்சு. He was all right, I said, feeling that it was he who needed reassurance. நான் உங்களுக்கு சொன்னேன், he was all right, அந்த பையன் நல்லா தான் இருக்கான் அப்படின்ட்டு. She smiled gratefully at me and pressed my hand. We walked together in silence until we reached the place where I have left my suitcase. One of my school fellows, Satish, a boy of about my age, had turned up with his mother. நாங்கள் என்னோட சூட்கேஸ் இருந்த இடத்துக்கு போனப்போ என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் சதீஷ் அப்படிங்கிற ஒரு பையன், அவன் அவங்க அம்மா கூட அந்த பிளாட்ஃபார்மில் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தான். With this, we end the section 1. Thank you, children. New words. Inferno, நரகம் போன்ற இடம். Heaving, கடினமாக முயற்சி செய்து தூக்குதல். Dismally, மோசமாக. Serenity, அமைதி. Encounter, சிறிது நேரம் எதிர்ப்படுதல். Clutched, பிடிக்கப்பட்ட.